கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ராசி. வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. நாட்டையும் வீட்டையும் நிலநாட்டக்கூடிய ஒரு ராசி. இந்த 2025 இருந்து 2020 25 வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வெட்டி இல்லாம, கல்யாண ஆணவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், ஒரு வம்பு தும்பு வழக்கு நீங்க சந்திப்பீங்க. ஆளாகப்பட்ட அரசனா இருந்தா கூட நீங்க ஒரு வம்ப சம்பாதிப்பீங்க, ஒரு வம்பு தும்ப சந்திப்பீங்க. அது மனைவி வழியா இருக்கலாம், யார் வழி வேணா இருக்கலாம், மண்ணால இருக்கலாம், பெண்ணால இருக்கலாம், பொன்னாலையும் இருக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு 2 தாரம். தாரத்து தோஷம் இருக்கு. நீங்க தான் உங்ககிட்ட உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒபீனியன் கேள்வி. சனீஸ்வர பகவானும் முனீஸ்வர பகவானும் ஒண்ணு. சனி பகவானையும் வழிபடுங்க, எம்பெருமான் முனீஸ்வர வழிபாடையும் பண்ணுங்க. அதே போல காரகத்தன்மையில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணாதிசைகள். நீங்களும் தாங்க வடபழனி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வடபழனி கோயில் வாசலுக்கு வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 3 முழம் செவ்வரிலையும் 5 முழம் மல்லிகை வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி அடியார்களுக்கு கொடுங்க. செவ்வரிலேயே சாமிக்கு கொடுங்க. இத பண்ணாலே போதும், தெளிவான வாழ்க்கை வாழ்வீங்க. சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க உண்மையாலுமே சிறப்பா இருப்பீங்க. உங்க கவலை எல்லாம் போச்சு, உங்க கஷ்டம் எல்லாம் போச்சு. ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்க லைஃப் மாறும். கும்பராசிக்காரங்க அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாதான் பார்த்து சரி. இருக்கிறதே 2.5 வருஷம் பல துன்பங்களை அனுபவிச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்னடா கேட்டு யோகத்தை நினைச்சுக்குங்க. வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஆண் ராசி, கோபத்துக்கு உடைய ராசி. நீங்களும் ஒரு நீதிமான். வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ராசி. வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும், ஆணா பிறந்தா ஆணின் தன்மையில அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு ராசி. நாட்டையும் வீட்டையும் நிலநாட்டக்கூடிய ஒரு ராசி. ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ரகசியமா இருக்கக்கூடிய பினாமிக்கள் நீங்களத்தான் இருப்பீங்க. ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி பிளாட் கட்டணும், ரிசார்ட் கட்டணும், பெரிய பெரிய பில்டிங் கட்டணும் ஆசைகள் உடையவங்க நீங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் இல்லையா? இருந்திருந்தாலும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க நீங்க பெண்கள். பல சட்ட வல்லுநர்களா இருப்பீங்க, பல பேர் ப்ரொஃபஸரா இருப்பீங்க. இப்படி எல்லாம் படிச்சு தெளிவு பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு. ஆனா இருந்திருந்தா கூட இந்த 2025 இருந்து 2020 25 வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வெட்டி இல்லாம, கல்யாண ஆணவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், ஒரு வம்பு தும்பு வழக்கு நீங்க சந்திப்பீங்க. ஆளாகப்பட்ட அரசனா இருந்தா கூட நீங்க ஒரு வம்ப சம்பாதிப்பீங்க, ஒரு வம்பு தும்ப சந்திப்பீங்க. அது மனைவி வழியா இருக்கலாம், யார் வழி வேணா இருக்கலாம், மண்ணால இருக்கலாம், பெண்ணால இருக்கலாம், பொன்னாலையும் இருக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு 2 தாரம். தாரத்து தோஷம் இருக்கு. நீங்க தான் உங்ககிட்ட உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒபீனியன் கேளுங்க. 100க்கு 100 நல்லதே நடக்கும். இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு 2.5 வருஷம் நீங்க கஷ்டம் தாங்க படுவீங்க. 2.5 வருஷம் எல்லாமே இழப்பீங்க. ஆனா இப்ப பாத சனி உங்களுக்கு சூழ்ச்சிகள் நடக்கும்.
செய்வினை கோளாறுகள் செய்வார்கள். உங்க மேல கெட்ட பார்வையை இருப்பாங்க. உங்க வளர்ச்சி, உடம்பெல்லாம் சுஸ்தாகும், டயர்டாகும். உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. இல்ல உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது அம்மன் கோயில் இருந்தா அந்த அம்மன் கோயில் 3 எலுமிச்சம்பழத்தை சூளத்துல குத்திட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு குறை வராது, மாற்றமே ஏற்படும். சனீஸ்வர பகவானும் முனீஸ்வர பகவானும் ஒண்ணு. சனி பகவானையும் வழிபடுங்க, எம்பெருமான் முனீஸ்வர வழிபாடையும் பண்ணுங்க. அதே போல காரகத்தன்மையில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணாதிசைகள். நீங்களும் தாங்க வடபழனி கோயிலுக்கு போனோம். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு வடபழனி கோயில் வாசலுக்கு வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 3 முழம் செவ்வரிலையும் 5 முழம் மல்லிகை பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி அடியார்களுக்கு கொடுங்க. செவ்வரிலேயே சாமிக்கு கொடுங்க. இத பண்ணாலே போதும், தெளிவான வாழ்க்கை வாழ்வீங்க. வடபழனி முருகன் கோவில ரசிங்க. கோயில் கோபுரத்தை பாருங்க, 18 சித்தர்கள் இருப்பாங்க. கொடிமரத்தை பாருங்க, முருகனை பாருங்க, வேலையும் மயிலையும் பாருங்க, சிவனை பாருங்க, அம்பாளை பாருங்க, பிரகார சுத்தி வரத்துல வள்ளி தெய்வான சமேதத்துல பாருங்க, எம்பெருமான பாருங்க. அமைதியா உட்காருங்க. தன்னால முடிஞ்சா தானம் பண்ணுங்க, இல்லைன்னா தியானம் பண்ணுங்க. படிச்ச பிள்ளைங்க, படிப்புக்குண்டான வேலை தேடி இருக்கிறவங்களுக்கும் எம்பெருமான் தான் வழிகாட்டி. சின்ன பரிகாரங்களை பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க உண்மையாலுமே சிறப்பா இருப்பீங்க. உங்க கவலை எல்லாம் போச்சு, உங்க கஷ்டம் எல்லாம் போச்சு. ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்க லைஃப் மாறும். முடிஞ்சளவுக்கு நெல்லிக்காய் தானம் கொடுங்க. இல்லைன்னா 5 முழம் மல்லிகை பூ வாங்கி கொஞ்சமா எல்லாருக்கும் கொடுங்க. செம்மையா இருப்பீங்க. பாதசனி பயப்படாதீங்க. கும்பராசிக்காரங்க அடுத்தவன் மனைவி அடுத்தவன் சொத்தை அபகரிச்சாதான் பாதசனி. இருக்கிறதே 2.5 வருஷம் பல துன்பங்களை அனுபவிச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்னடா காத்துக்கிட்டு யோகத்தை நினைச்சுக்குங்க. வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. போதும் நீங்க பட்ட துன்பம், இனிமே நல்லா இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷம் தான் கிடைக்கும். சின்ன வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது. நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகை பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்கேன். வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாங்க. ஜாதகம் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ, முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ, அகோர வீரபக்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சல் தொடப்பம், ஆனா இது துடைப்பம் கிடையாது. மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேய் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சல் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன். உங்க வீட்டுல வைங்க.
வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.